ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் போது அவரு ஹோட்டல் அல்வான்னு வந்துட்டீங்கன்னா, ராயப்பேட்டான்னு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடு அல்வா தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. தம்கா ரோட் அல்வான்றது ஒரு ட்ரெடிஷனான ஸ்வீட். அது தம்கா ரோட் வந்து தம் பண்றது மேல சாக்கோல்ல வந்து தம் பண்ண. அப்ராட்லாம் போறாங்க. இப்போ அலாஸ்கா போயிருக்கு, நியூசிலாந்து போயிருக்கு, சவுதி அரேபியா, துபாய், ஹாங்காங், நிறைய இடம் போயிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அது நம்ம குறைய சொல்ல முடியாது. இதுல வந்து நெய், கோவா, ரவை, பால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யற ஐட்டம். இதுல வந்து உங்களுக்கு மண்ணடி, கொஞ்சம் தூரமா ஓஎம்ஆர், இந்த மாதிரி வந்து ஒரு பிரான்ச்சஸ் வந்து ஒரு 10 பிரான்ச்சஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஓபன் பண்ண போறோம். துராப் ஷெரீஃப் கடை நேம் வந்து தமிழ்நாடு அல்வா ஹவுஸ். ராயப்பேட்டானா தமிழ்நாடு அல்வா ஹவுஸ்னு எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸ். அது அப்பாவோட லெகசி. ஃபர்ஸ்ட் அப்பா தான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் போது அவரு ஹோட்டலா ஆரம்பிச்சாரு. ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலா இருந்தது. வெஜிடேரியன் ஹோட்டல்ல வந்து 1.25 ரூபாய் அப்போ சொல்லுவாங்க தமிழ்ல. 1.25 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு கொடுத்தது வெஜிடேரியன்ல. இந்த ஏரியால நம்ம தான் ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் ஹோட்டல் ஓபன் பண்ணோம் 1972ல. இது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1972ல அப்பயே ஓபன் பண்ணிட்டோம். தமிழ்நாடு பால் நிலையம்னு இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அல்வா ஹவுஸ்னு அல்வா கடை பிரான்ச் போகணும்னா பால். அப்போ வந்து நிறைய ஐட்டம் இருந்தது, பூரி மசாலா, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனான ஐட்டம். சத்யம் பக்கத்துலயும் ஹோட்டல் இருந்தது. சத்யம்ல வந்து உள்ள கேட்ரிங்கே அப்பதான் நடத்தின்னு இருந்தாரு. இதெல்லாம் வந்து அந்த ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்த போது அப்புறம் அல்வால வந்து கேட்டகிரியா ஃபுல்லா அல்வாலே இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்து கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் முடியல. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ல இறங்கி ஸ்வீட்ஸ்ல அல்வால இறங்கி நம்ம வந்து அதுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு போறோம். 30ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸ் தான். நம்ம நானே சொல்றது வந்து ஒரு ஆடா தெரியுது, பட் ஆனா எங்க ஏரியால நாங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு கட்ஸ் இருக்குது. அந்த எங்க பொருள் நாங்க ஒரு ட்ரெடிஷனான ஸ்வீட். அது தம்காரோட வந்து தம் பண்றது மேல சாக்கோல்ல வந்து தம் பண்றது. கோவா, ரவை, பால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யற ஐட்டம். இதுல வந்து உங்களுக்கு எதுவுமே ஹார்ஷான அந்த நச்சுத்தன்மை சேர்க்கறது இல்லை. எல்லாமே பியூரா கீல செய்யறது, கோவா போட்டு. அது இல்லாம சாக்கோல்ல செய்யறது. மெயின் பேஸ் வந்து இது கேஸ் அடுப்புலையோ அதுலலாம் பண்றது இல்லை, சாக்கோல்ல செய்யறது. சாக்கோல்ல செய்யற ஃப்ளேவர் வந்து அதுல வந்து உங்களுக்கு வந்து தனியா இருக்கும். அடுப்பு ஏரியில எப்படி பிரியாணி செய்யறோமோ அதே மாதிரி அதுவும் ஒண்ணு. இது வந்து நாங்களே எங்க வீட்டுல செய்ய முடியாது. தனியா அதுக்குன்னு ஒரு போர்ஷன்னு தனித்தனியா இருக்குது. அதுக்குன்னு பேஸ் இருக்குது. அந்த பேஸ்ல தான் செய்ய முடியும். கொஞ்சம் கூட மாறிச்சுன்னா அந்த அந்த ஃபுல் பொருளை வந்து வாசனை வந்துடும், கெட்டு போயிடும். 6 days வச்சுக்கலாம். நம்ம கை போடாம இப்போ சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 1 month. அப்ராட்லாம் போறாங்க. இப்போ அலாஸ்கா போயிருக்கு, நியூசிலாந்து போயிருக்கு, சவுதி அரேபியா, துபாய், ஹாங்காங், நிறைய இடம் போயிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அது நம்ம குறைய சொல்ல முடியாது. அல்லாவோட இது நம்ம கிட்ட இருக்குது, காட் பிளஸ் இருக்குது. அது நம்ம வந்து கரெக்டா ஃபார்ம் பண்ணி இவ்வளவு வருஷம் ஓட்டின்னு இருக்கோம்னா மெயின் வந்து பேஸ் மாத்துறது இல்லை, நெய் வந்து குறையா பண்றது இல்லை. நெய் தான் மெயின். ஒரு ஐட்டமுக்கு 2 கிலோ நெய் போயிடும் ஒரு பேட்சுக்கு. அந்த 2 கிலோ நெய் இருந்தால் தான் அது குவாலிட்டி வரும், இல்லைன்னா பண்ண முடியாது. நாங்களே எங்கள் வீட்டில் பண்ண முடியாது. கேஸ் எல்லாம் எதுவுமே செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட் வராது. சாக்குள்ள தான் அந்த டேஸ்ட் வரும். சாக்குள்ள தான் செய்யணும். தம் தான் 1 month வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது 5 to 6 daysக்கு அப்புறம் தான் வைக்கணும். நீங்கள் எடுத்த உடனே போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மைக்ரோ ஓவன் இருந்ததுன்னா சூடு பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பேர் போய் ஃப்ரிட்ஜில் தான் எப்பவுமே வைக்கிறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் ஒரு ட்ரெண்ட் மாதிரி வச்சிடறாங்க. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு மந்த் இப்போ இல்லை, இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்ருவாங்க, வெளியே அப்ராட்ல இருக்கிறவங்க அப்படி சாப்பிட முடியாது. அதால அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும். 50% முஸ்லீம் கஸ்டமர்னா 50% வந்து இந்து கஸ்டமர்ஸ். நம்மளுக்கு அந்த பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு, இப்போ தீபாவளி வருதுன்னா, ஆயுத பூஜை வருதுன்னா அதுக்கு தகுந்த ஸ்வீட்ஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கஸ்டமர் வந்து ஃபண்டு மாரி கொடுப்பாங்க. நிறைய கஸ்டமர் ஃபண்டில் வந்து 1/2 kg பாக்ஸ், 1/4 kg பாக்ஸ், 1 kg பாக்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டகிரி இருக்குது. பாக்ஸ் லெவலில் இருக்குது. நம்ம கிடைக்காத ஸ்வீட் இல்லை. பெங்காலிலேருந்து நம்ம கிட்ட, நார்த் சைட்லேருந்து சவுத் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா ஸ்வீட்ஸும் இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அது நாங்கள் இல்லைன்னு சொல்றது இல்லை. புதுசாக ஏதோ இன்க்ரீடியன்ஸ் மாற்றி அது பண்ணுறது அதெல்லாம் இல்லை. நெய் மெயின். நெய் குவாலிட்டியான எண்ணெய் வந்து பாம் ஆயிலில் போடுறது இல்லை, ரீஃபண்ட் ஆயில் தான். இதுக்கு எதுவுமே வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் மிக்சட் பண்றது இல்லை, நச்சுத்தன்மை எதுவுமே சேர்க்கறது இல்லை. நிறைய பேர் வந்து நச்சுத்தன்மை சேர்த்து 1 மாசம் 2 மாசம் வச்சு போடுவாங்க ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டே இல்லை.
5 days 6 days அவ்வளோதான், சாப்பிட்டு காலி பண்ணிடணும். 1 day நாங்கள் 1 day வந்து வேலிடிட்டி கொடுப்போம். சரக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா, இப்போ நாங்கள் ஒரு 2 days செஞ்சுருப்போம், 3rd day வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒரு 4 days வச்சுட்டு அவங்க வீட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க, சாப்பிடாம கை போட்டு சாப்பிட்ருப்பாங்க. நிறைய பேர் ஸ்பூன் போட்டு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கெட்டு போயிடும், உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வெளில வச்சுட்டு சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டோம். 1 day நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் 5 kg வாங்கிட்டு போனீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு கேஷ் இல்லைன்னா உங்கள் பொருள் உங்களுக்கு வந்துடும், கெட்டு போகாது. இன்ஷால்லா வந்து அந்த மாரி நாங்கள் பண்ணுறதும் இல்லை. சாட்டிஸ்ஃபைஷன், கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ எங்களால் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 to 3 yearsல வந்து நாங்கள் ஒரு பிரான்ச்சஸாக போகிறோம். இன்ஷால்லா பண்ணுவோம். கொஞ்சம் அதுக்கு நாங்கள் பேக்கப்பாக இருக்கிறோம், வந்துடுவோம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பெரும்பூர், இந்த மாரி வீனஸ், இந்த மாரி ஏரியாவில் வந்து நம்ம போகிறோம். மண்ணடி, கொஞ்சம் தூரமாக ஓஎம்ஆர், இந்த மாரி வந்து ஒரு பிரான்ச்சஸ் வந்து ஒரு 10 branches நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஓப்பன் பண்ண போகிறோம். இன்ஷால்லா அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்.